கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீராவாய். உயிரின் நீராவாய், ஒளியே நீராவாய். உறவின் பிறப்பே நீராவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணம் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஒரு நிமிஷம் கண்களை மூடி. கல்லான மனிதர்கள் தான் ஆண்டவரே, கல்லாய் கிடந்த எங்களை தான் ஆண்டவரே பயன்படுத்தினது போல ஆண்டவர். கல்லா எங்கேயோ இருந்த ஆண்டவரே, அதற்குள்ள ஜீவனை கொடுத்தீங்க. எவ்வளோ பெரிய காரியம் ஆண்டவரே. ஒன்றுத்துக்கும் உதவாத எங்கள் ஆண்டவரே, குப்பை என்று ஏசப்பா எல்லாம் தூக்கி போட்டாங்க ஆண்டவரே. இது குப்பை இல்லை, இதில் ஒரு காரியம் இருக்கு. எங்களை எடுத்து வந்து பயன்படுத்தும் தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் தயவு, உங்கள் கிருபை மாத்திரம் இல்லைன்னா ஆண்டவரே எப்பயோ தொலைஞ்ச போயிருப்போம் ஆண்டவரே. எப்பயோ ஆண்டவரே தொலைஞ்ச போய். கல்லுக்குள் சேரையை வைத்தவரே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவரே. கல்லுக்குள் சேரையை வைத்தவரே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவரே. உமையன்றி அணுவேதோ அசையாதையா, உமையன்றி அணுவேதோ அசையாதையா. உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. அவர் துணை இல்லைனா ஒரு கல்லுக்குள்ள ஒரு சேரையை வைக்க தேவனுக்கு முடியும்னா, நம்மளும் ஒரு கல்லா தானே இருந்தோம். நம்மளுக்குள்ளாக ஒரு வார்த்தை வச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய காரியம். எத்தனையோ வார்த்தை கேட்டிருப்போம், அந்த வார்த்தைலாம் ஜீவன் இருக்காது. எத்தனை தடவை சொன்னாலும் அந்த வார்த்தை அது பாட்டு தான் பேசும். ஆனால் இயேசு என்று ஒரு தெய்வம் பேசினா மாத்திரம்தான் அந்த வார்த்தைக்கு ஜீவனார். அல்லேலூயா. அவர் நினைக்கலன்னா நம்ம ஜீவனோட நின்றுட்டு. அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இது முன்னாடி கேட்டதுக்கு பின்னாடி கேட்டதுக்கு வித்தியாசம் இருக்கா? அதனால தான் திருப்பி கேட்குறேன். இப்போ எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அவர் எப்படி ஆனா, அதாவது பிஸியா இருக்கிற பர்சனை எப்பவுமே தேட மாட்டார். அல்லேலூயா. பிஸியா இருக்கீங்கன்னா பிஸியா இருங்க. இப்போ ஒருத்தர் கால் பண்றோம், என்னடா பிஸியா இருக்கு கேட்டீங்கன்னா, ஆமா பிஸியா இருக்குன்னா என்ன பண்றோம்? கட் பண்றோம்ல. ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? ஏசப்பா நான் எப்பவுமே ஃப்ரீ தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லதான் ஏசப்பா நம்மளை தேடி அவருடைய வார்த்தையை நம்ம கிட்ட கொடுக்க வந்திருக்காரு. எத்தனை பேர் சொல்லுங்க, ஏசப்பா நான் பிஸி இல்லை ஏசப்பான்னு.
எல்லாம் பிஸியாக ஓடிட்டுருக்கோம், எல்லாம் காரியத்தை ஓடிட்டுருக்கோம், ஓகே ரைட். ஆனால் ஏசப்பா கிட்ட எத்தனை பேர், ஏசப்பா நான் பிஸியாகவே இருக்கிறேன், ஆனால் உமக்கு என்ன பண்ணுறேன், நான் பிஸியாகவே எப்போவுமே நான் வேலை வெட்டி இல்லாதவன் தான். எப்படி சொல்லணும்? எப்போவுமே எனக்கு வேலையே இல்லை. எத்தனை பேர் சொல்லுவீங்க அல்லேலூயா? நான் எப்பவுமே எப்படி தான் இருக்கேன் உன் சமூகத்தில், அவ்வளோதான். அல்லேலூயா. அப்படி சொல்லப்படுங்க. இன்னைக்கு தேவன் சொல்லுகின்ற வார்த்தை என்னன்னா, நுழைவாயில். நுழைவாயில்னா என்ன? சும்மா 4 பேர் என்ன ஒரு வார்த்தை சொல்லுங்க. நுழைவாயில். நுழைவாயில் அப்படின்னா என்ன? எத்தனோ நுழைவாயில் இருக்குல்ல, எதனா ஒன்று சொல்லுங்க. ஓகே, போகின்ற வழி. அது எங்கே போகுதுன்னு தெரியாது நம்மளுக்கு, ஆனால் அது பேர் என்ன தான்? போகின்ற வழி. ஐயா சொன்னார்ல, எங்கே போகுதுன்னு தெரியாது, ஆனால் அதுக்கு பேர் என்ன? போகின்ற வழி. எல்லா காரியத்துக்கும் ஒரு ஆரம்பம் என்ன இருக்கும்? இருக்கும்ல. எல்லா ஆரம்பம், நம்ம ஆரம்பம் வந்து முள்ளும் எல்லாம். ஏன்னா தேவன் சொல்கிற ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படியா இருக்கிறதா? இருக்குமோ, நெடுக்கும், வழியில் முள் எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு நாள் அந்த வழியெல்லாம் நம்ம கடந்து போயிட்ட போது, ஒரு நாள் நம்ம பார்ப்போம், பின்னாடி திரும்பி பார்ப்போம், இதெல்லாம் கடந்து வந்து தான் நான் என்ன பண்ணுறேன், உங்களுடைய சமூகத்தில் நின்று நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கீங்க? எத்தனையோ காரியத்தெல்லாம் கடந்து வந்து ஏசப்பா, அதெல்லாம் யாரால கடந்து வந்தது? ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்களேன் உங்கள் காரியத்தை குறித்து. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இருதயம் வந்து நம்மளுக்கு என்ன துள்ளி குதிச்சுட்டே இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு எடுத்து வாசிங்கள் யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்திராகமம் அல்லேலூயா. யாத்திராகம் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிரகாரத்தின் வாசலுக்கு ஈல நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலும் சித்திரை தைல வேலை செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். இந்த வசனம் யாருக்காவது புரியுதா? இது அடிக்கடிக்கு ஐயா எடுத்த வசனம் தான், எல்லாரும் எடுத்த வசனம் தான். இந்த வசனம் யாருக்காவது புரியுதா? புரியல. அங்கே எத்தனை கலர் இருக்கு மொத்தம்? எத்தனை கலர் இருக்கு? கலர் வண்ணம். அது அப்படியே கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி, ரெட்டு பச்சை. யாருன்னா சொல்லுங்கப்பா. 4 கலர். ஓகே, அது என்னென்ன கலர்னு கேட்குறேன். ப்ளூ கலர், ஓகே. ரெட்டு, போர்கண்டி. என்னப்பா? போர்கண்டியா? ஓகே, போர்கண்டி. சரி, ஓகே. எல்லாத்துக்கும் ஒரு கலருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. இது நம்ம நார்மலாக வாட்சிட்டு போயிடும். ஏதோ ஒரு கட்டினாரு, அவர் ஏதோ பஞ்சு நூல் வச்சுட்டு போயிட்டாரு, நம்ம என்ன பண்ணிடுவோம், யாத்திராகத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? அது இல்லைம்மா. ஒரு கலருக்கும் ஒரு வார்த்தைக்கும் அங்கே இருக்கிற ஒரு தூணுங்களுக்கும் எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. எப்படி பிரதர் நீங்கள் சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேளுங்க. ஈல நீலம், அதாவது ப்ளூ, அதுக்கு பரலோகம் என்று அர்த்தம். அல்லேலூயா. அது அதோட கலருடைய இதுவே என்னதான்? பரலோகம். அல்லேலூயா. ஊதா, அதான் சொன்னதில்ல யாரோ ஒருத்தர், ஊதா என்னது? பர்கண்டியா, ஏதோ ஒரு கலர். அந்த கலர் என்னத்தை குறிக்கிறது? நல்லா கவனிங்க. அந்த கலர் எதை குறிக்கிறதுனா ராஜரீகம். அல்லேலூயா. அந்த கலர் என்ன குறிக்குது? ராஜரீகம் அப்படின்னு ஒரு வேத வார்த்தையை சார்ந்த ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறது. சிவப்புனா நம்ம ஈஸி தான் சொல்லுங்க. சிவப்பு ஒரு 2 வார்த்தை இருக்கு, அது யார் பிடிக்கிறீங்க பார்க்கலாம். சிவப்புனா என்னது? ஓகே, ஒருத்தவங்க பிடிச்சிட்டாங்க. ரத்தம். இன்னொரு வார்த்தை இருக்கு சிவப்புலேயே, ரத்தம்னா அதிலே தான் வரும். அப்படியே ரத்தம், அப்படியே சொல்லுங்க. ரத்தாம்பரம், ரத்தம். உங்களுக்கு இன்னும் புரியல நினைக்கிறேன். சிவப்புனா ரத்தம். யார் ரத்தம் சிந்தனா? நம்மளுக்கு என்ன வந்தது?
இல்லை 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 என்னம்மா ரட்சிப்பு. கிளாப் பண்ணுங்க. ரத்தம் சிந்தப்பட்டதுனால தான் நம்மளுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு என்ற ஒரு காரியம் வந்தது. அடுத்தது வெள்ளை. அதாவது அங்கே என்ன அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிரிந்த மெல்லிய பஞ்சு நூல். பஞ்சு பார்த்துருக்கீங்களா? தலைகாணி பஞ்சு. அது எப்படி ஒரு மாதிரி எல்லோவாக இருக்கும் தெரியுமா? அது இல்லை, ஆனால் அது வேற ஒரு கலர். அது அப்போ யூஸ் பண்ண கலர். அது எப்படின்னா வெள்ளை போன்ற ஒரு நிறம் உள்ளது. அல்லேலூயா. வெள்ளை போன்ற ஒரு நிறம் உள்ளது. அது என்னவா இருக்கும்? நீங்கள் கெஸ் பண்ணுங்க. ஈஸி தான். அது என்னவா இருக்கும்? ஏசப்பா ரத்தம் சிந்தினாரு, ரட்சிப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன கிடைச்சது? பரிசுத்தம். கிளாப் பண்ணுங்க. அதாவது 4 காரியத்தை குறித்து சொல்லியிருக்கேன். ஈல நீலம் என்னது? பரலோகம். ஊதா கலர் என்ன? ராஜரீகம். சிவப்பு ரத்தமும் மற்ற ரட்சிப்பும். வெள்ளை என்னது? பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்துக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்கு. அல்லேலூயா. இந்த 4த்தையும் நம்மளுக்கு ஏசப்பா தரலனா, ஒருவேளை சிவப்பை விட்டுட்டாரு, ரத்தம் நம்மளுக்கு கொடுக்கல, ரட்சிப்பும் கொடுக்கல, நம்ம எங்க இருந்திருப்போம்? அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? ஒருவேளை சிவப்பை விட்டார்னா ரத்தமும் நம்மளுக்கு அவர் செலுத்தல, ரட்சிப்பும் நம்மளுக்கு இலவசமா நம்ம என்ன பண்றோம்? எங்கன்னா இலவசமா கொடுப்பாங்களா? இலவசமா எங்கன்னா கொடுப்பாங்களா? யாராவது இலவசமா யாரா கொடுப்பாங்களா? ஒன்று அது கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? பின்னாடி அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்துன்னுவாங்க. இன்னொன்று கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. ஆனால் என் ஏசப்பா மாத்திரம்தான், என் இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரம்தான் தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்து, அதாவது நம்மளுக்கு ரட்சிப்பும் கொடுத்தாரு, ரத்தமும் என்ன பண்ணுறாரு? கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் கொடுத்தாரு? அல்லேலூயா. அப்போ ஈல நீலம் பரலோகத்தை குறிக்கிறது, ஊதா கலர் ராஜரீகத்தை குறிக்கிறது. அதாவது பரலோகத்தை விட்டு பூமியில எத்தனோ பேர் காரி துப்புறாங்க அவரை. நீ ராஜா வந்தா என்ன பண்ணு? உன்னை நீ என்ன பண்ணிக்கோ? ரட்சித்து கொல்லுன்றாரு. ஏம்பா உங்களை என்னைய ரட்சித்து கொல்ல அவருக்கு 1 செகண்ட் ஆயிருக்கு அதில் ரட்சிக்கிறதுக்கு. அல்லேலூயா. ஆனா அதெல்லாம் பொறுமையோடு கையாண்டு அந்த சிவப்பு என்கிற ரத்தமோ ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுத்துட்டு கடைசியா வெள்ளை குதிரையில என்ன பண்ண போறாரு? பரிசுத்தவானவர் வரப்போறாரு. அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்துக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு எனக்கே தெரியாது. அல்லேலூயா. இந்த வசனத்தை இந்த வசனத்தை தொடர்ந்து படிச்சீங்கன்னா இது என்னத்தை குறிக்கிறதுனா ஆசரிப்பு கூடாரத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. இது என்ன காரியம்னா ஆசரிப்புடைய அதாவது கேட், அதாவது நுழைவாயில் சொன்ன தெரியுமா? இதுக்கு உள்ள வந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும்னா உங்களை நீங்க ரட்சித்து கொள்ள முடியும். அதை அப்போ மோசை காலத்துல நம்ம ஆசரிப்பு கூடாரம் எங்க வைத்தாங்க தெரியல, 7 குச்சு விளக்கெல்லாம் அதெல்லாம் தெரியல. ஒரு நாளாக நான் காமிச்சு கொடுக்குறேன். எனக்கு கர்த்தருடைய சித்தமானால் நான் வெள்ளிக்கிழமை அப்படி நான் காமிச்சு கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நுழைவாயில். அல்லேலூயா. அந்த நுழைவாயில் அதாவது கேட், அது என்னது? இப்போ புரியுற மாதிரினா அந்த கேட்டுன்னு சொல்றேன். அந்த கேட்டு எந்த திசை நோக்கி இருந்தது தெரியுமா? எடுத்து வாசியுங்கள். யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஓகே, இப்போ இந்த வசனம் புரியுதா? அதாவது நுழைவாயில் எந்த சைடு இருக்கிறது? சூரியன் உதைக்கிற திசையாக இருந்தது. அல்லேலூயா. அப்போ சூரியன் உதைக்கிற திசை எது? அதிலே போட்டிருக்கல, கிழக்கு. என்னது? கிழக்கு. அப்போ அந்த கிழக்கு திசையை நோக்கி அவர் வைக்கணும். ஏன் சூரியன் இப்போ அந்த நுழைவாயிலாண்ட போய் நம்ம நின்னாதான் நம்மளுக்கு என்ன வரும்? நான் சொல்றது உனக்கு புரியுதா? சொல்றது புரியுதா இல்லையான்னு தெரியல. நுழைவாயில் ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. அது கரெக்டாக எந்த இடத்துல வச்சிருக்காங்க? அப்போ நம்ம போய் என்ன பண்ணணும்? முதல்ல அந்த நுழைவாயிலாண்ட நிற்கணும். முதல்ல தேவன் யார் என்று நம்ம என்ன பண்ணணும்? அறிய கற்றுக்கொள்ளணும். நம்மளுக்கு இந்த ஒரு வசனத்தை விட்டுட்டு நம்ம போயிட்டோம். ஆனால் அந்த வசனத்தில் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு?
ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு இது இருக்கு பாருங்க. தேவன் எப்படி ஞானமா படைச்சிருக்காரு பார்த்தீங்களா? நம்மளே இல்லை, நான் ஞானம் இல்லை, நான் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் தான். ஆனா தேவன் ஒரு ஒரு காரியத்துக்கும் குறித்து தேவன் ஒரு ஒரு வெளிப்படுத்த என்ன பண்ணிட்டு இருக்காரு? தேவன் கொடுத்துட்டு இருக்காரு. ஏம்பா, அதாவது ஆதியாக யாத்திராகும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும்? 6-7 வருஷம். அதாவது தேவன் வரப்போகின்ற காரியத்தை குறித்து நம்ம பேசுறோம்னா இப்பதான் நம்மளுக்கு என்ன பண்றது இந்த காரியமே. ஈல நீலனா என்னது? பரலோகம். ஊதா கலர்னா என்ன? ராஜரிகம். சிவப்புனா என்ன? ரத்தமும் ரட்சிப்போம். வெள்ளைனா என்ன? பரிசுத்தம் என்று தேவன் நம்மளுக்கு என்ன பண்றாரு? கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஸோ அப்போ நுழைவாயிலாண்ட போயிட்டு நம்ம என்ன பண்றோம்? நின்னாதான் அந்த கிழக்கு திசை எந்த சைடு இருக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டு பிடிக்க முடியும். ஸோ தேவன் சொல்றார், முதல்ல என்ன பண்ணுங்க, அந்த நுழைவாயிலாண்ட போயிட்டு இந்த ஆசிரியப்பு கூடார வாசலத்துக்கு முதல்ல உங்க பாவத்தை நீங்க அறிக்கையிடுனா முதல்ல எங்க வந்து நிக்கணும்? நீங்க முதல்ல எங்க வந்து நிக்கணும்? தேவனுக்கு முன்பாக. அதாவது நம்ம சர்ச்சுக்கு வாசலே வந்து நில்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா இங்கதான் என்ன இருக்கு நம்மளுக்கு? சொல்லுங்க. இல்ல இங்க நம்ம சில பேர்லாம் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனையா இருக்கும், இங்க வந்து நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு ரிலீஃப் ஆயிடும். தெரியுமா? அது யாருன்னா உணர்ந்துருக்கீங்களா? நான் உணர்ந்துருக்கேன். அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டம் தான் இருந்தாலும் அந்த படிக்கட்டு ஏறி வந்து உக்காந்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ரிலீஃப் ஆயிடும். அல்லேலூயா. நான் மறந்துடுவேன், எந்த காரியத்தையும் குறித்து நான் மறந்துடுவேன். படிக்கட்டு திருப்பி போன என்ன பண்றேன், எனக்கு ஞாபகம் வந்துடும். அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல அவ்வளோ சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. அப்போ சமாதானத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? வேற ஒரு திசையா இருள் நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அதாவது சூரியன் திசை எங்க அடிக்குதோ நம்ம தேவன் கரெக்டா அங்கதான் வச்சிருக்காரு. அல்லேலூயா. அது எங்க வைக்கணுமோ என்ன பண்ணிட்டு இருக்காரு தேவன்? கரெக்டா அது சூரியன் அடிக்கிற திசையில அந்த நுழைவாயில வச்சிருக்காரு. நம்ம தான் என்ன பண்றோம்? எங்கே ஓடிட்டு, ஐயோ சூரியன் என் பக்கம் வீசல, என்கிட்ட காத்து வீசல சொல்லுவா தெரியுமா? என் பக்கம் காத்து வீசட்டும் அப்படின்னு. காத்து வீசி என்ன பிரயோஜனம்? கண்ணு தெரிஞ்சாதானே எங்கன்னா ஓட முடியும். நம்மளுக்கு இருளை மாட்டிக்கொண்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இருளிலே. அதாவது ஒரு வீட்டுக்கு முதல்ல என்னதான் தேவைப்படும்? ஒரு 4 காம்பவுண்டை கட்டிட்டு மேல ஒரு ஓடு போட்டா உங்களுக்கு என்ன வெளிச்சம் வருமா? வராதுல. ஐயா சொன்னா தெரியுமா, சின்ன ஜன்னல்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஜன்னல் இருந்தாதான் வீட்டுக்குள்ள என்னவே வரும்? வெளிச்சமே வரும். உங்க இருதயத்துக்குள்ள தேவன் இருந்தாதான் அந்த வெளிச்சமே என்ன பண்ணும்? வரும். 4 சுவரை நம்ம என்ன பண்ணிருப்போம்? தொட்டு தான் பார்த்துருப்போம். எத்தனை தடவை தொட்டு பார்த்துருப்போம் அந்த மாதிரி இருட்டிலே இருந்தா. அல்லேலூயா. அப்ப தேவன் சொல்றாரு, முதல்ல நுழைவாயில வந்து நில்லுப்பான்றார். அல்லேலூயா. முதல்ல என் சமூகத்துல வந்து நில்லுன்றார். அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணுவார்? சூரியனுக்கு ஒரு காரியம். சூரியன் உதிக்கும் திசை என்ன தெரியுமா? கரெக்டா என்ன சைடு சொன்னேன் நான்? கிழக்கு. ஓகே. அது என்ன ஒரு காரியம்னா, தேவன் அங்க ஏன் அதை வச்சிருக்காரு தெரியுமா? ஆசிரிப்பு கூடார வாசல்ல கரெக்டா சூரியன் வந்து அடிக்கணும்னா முதல்ல நம்ம பாவத்தை முதல்ல என்ன பண்ணும்? அது இருள் என்ற காரியத்தை நம்ம இடத்துல இருந்து என்ன பண்ணும்? அது எடுத்து விடும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல்ல நான் தேவனத்துல வந்து நின்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? அது என் மேல வந்து பாத்துக்கோ. அப்ப அவ்வளவு பேர் சூரியனுக்கு என்ன பண்றாரு? உங்க மேல அப்சர்வ் என்ன பண்ண? எத்தனோ பேர் இருக்காங்க, எத்தனோ பேர் தகுதியான இவங்களா இருக்கிறாங்க. ஆனா தகுதியே இல்லாத நம்மள என்ன பண்றாரு? ஏசப்பா தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தகுதியா நம்மளை தேவன் தேடி வந்தது நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்திக்கணும். அப்போ தேவன் சொல்றாரு, நுழைவாயில வந்து நில்லுப்பா. முதல்ல சூரியன் திசைக்கிற வழியில வந்து நில்லுன்றார். அல்லேலூயா. அப்படி தேவன் நம்ம மேல பாரபட்ச பார்த்து ஒரு தயவு வைத்து தேவன் நம்ம சைடு வச்சுக்கிடா, ரட்சிப்பை வச்சுக்கிடா அப்படி கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல தேவனுடைய பிரகாசமான மகிமைக்குள்ள என்ன பண்ணணும்? நம்ம பிரவேசிக்க ஓடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா சூரியன் திசை எந்த சைடுன்னு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இருக்கிறோம். சூரியன் எந்த சைடு தான் வீசும்? சர்ச்சைக்கு வந்தாதான் என்ன ஆகும்? தேவனை தேடினாதான் என்ன ஆகும்? நம்ம சைடு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ 3வது காரியத்தை பார்க்கலாம். எடுத்து வாசியுங்கள். யோவான் 10:1. யோவான் அதிகாரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆசீர்வாதத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகின்றவன் புண்ணியக்காரனாய் இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ நம்ம யோசிக்கலாம், நான் எதுக்கு சூரியன் திசைகளை வந்து நான் கரெக்டாக வந்து நிற்கணும்? நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வாத கூடாரம் சுற்றி பின்னாடி என்ன பண்ணுவேன்? ஏறி அப்படி வரணும்னு நினச்சிங்கன்னா தேவன் அங்கே தெளிவாக சொல்கிறாரு,
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அல்லேலூயா. நம்மளாம் இப்போ வேற இடத்துல, அதாவது வேற சைட்ல நான் வந்துடுவேன், ஏசப்பா எப்படியா தொட்டுக்கிட்டு நான் என்ன பண்றேன், நைசா வந்துடுவேன்னா தேவன் நம்மள என்ன சொல்றாரு? கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு வழிதான். என்ன வழி? தேவனுடைய சமூகம். முதல்ல தேவன் சொல்றாரு, தேவனுடைய சமூகத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்? நிற்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சரி, ஓகே, நின்னுட்டீங்க. தேவன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல என்ன பண்ணுவாரு? அவருடைய சூரியன் உதிச்சது போல அந்த கிழக்கு திசையை பார்த்து நம்ம மேல அவர் என்ன பண்ண, ஒரு தயவை வைத்து நம்முடைய பாவத்தின் காரியத்தை நீக்கி என்ன பண்ணுவார்? நம்மள விடுவிப்பார். எத்தனை பேர் அதை விடுவிச்ச உணர்வு இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அடுத்த காரியம், சில பேர் யோசிப்பாங்கல்ல, சில பேர் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம இப்போ இவர் இருக்கார் இல்லையா, குள்ளமான சகேயு, அவர் என்ன யோசிச்சாரு? ரொம்ப ஸ்மார்ட்ல அவரு, குள்ளமா, ஆமா ரொம்ப ஸ்மார்ட் தான். ஆனா அவர் இதுல என்னதான், அவரு ஸ்மார்ட் தானே, எப்படியாவது பார்த்தணும். அல்லேலூயா. அவருக்கு நோக்கம் நான் ஹைட்டா இருக்கேன் குள்ளமா இருக்கிறலாம் இல்லை, நான் அவர் எப்படியாவது என்ன பண்ணோம் பார்க்கணும். அதுக்கு அவர் காரியம் பண்ணாரு. என்ன காரியம் பண்ணாரு? ஹைட்டா இருக்கிறத என்ன பண்றாரு அவரு? இப்போ ஏசப்பாவை பார்த்துட்டாரு. அப்போ முதல்ல தேவனுடைய சமூகத்துல வந்து நின்று, ஏசப்பா நான் என் பாவத்தெல்லாம் விட்டுட்டேன், உங்க தயவை என் மேல காமிச்சிங்கன்னா மாத்திரம் போதும்னு சொல்லிட்டு பிற்பாடு நீங்க தேவனுடைய சமூகத்துல கரெக்டா, அதாவது ஏசப்பா எனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எனக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ஏசப்பா நான் வந்து நின்ட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தேவன் என்ன பண்ணுவாரு? ஒரு வழிவாசலை உண்டு பண்ணார். அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு வழிவாசல் மாத்திரம் எடுத்து வாசிங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அல்லேலூயா. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், யாரே வழிவாசல்? நான் தான்ப்பா வழிவாசல். என்ன பண்றாரு? அவர் தன்னை காமிச்சு கொடுக்கிறார். நீ என்ன தேடி வா, நீ என்ன பண்ணு, என்ன பின்தொடரு, அப்பொழுது நீ என்ன பண்ணுவ? உள்ளும் புறமாக மேய்ச்சலை காண்பா சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நானே வாசல், என் வழியாய் ஒருவன், அந்த ஒருத்தர் தான் தேவன் தேடுறார். அல்லேலூயா. அந்த ஒருத்தர் தான் தேவனை நம்மளை தேடுறாரு. யார் என் சைடும் வரமாட்டேன்றாங்களே, எல்லாம் ஆசிரியப்பு கூடத்தை பார்த்துட்டு என்ன பண்றாங்க? அங்கே இங்கேயும் ஓடுறாங்களே, ஆனா என் வழியா வந்து என்ன பண்ண மாட்டேன்றாங்க, நிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு தேவன் தேடிக் கொண்டிருக்கார். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறவும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. முதல்ல தேவன் வந்து என்ன பண்ண சொல்றாரு? முதல்ல நிற்க சொல்றாரு. தேவன் அவரா, தேவன் நீங்க நின்னுட்டீங்கன்னா போதும், கரெக்டா அந்த ஸ்டெடியா தேவனுடைய சமூகத்துல வந்து நீங்க நின்னுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளை கண்டறிவார். அப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவாரு? உள்ளும் புறமாக நம்மளை என்ன பண்ணுவாரு? மேய்ச்சலடிய செய்வார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்துல இந்த ஒரு வசனத்துல 4 கலர்கள் இருக்கு. அந்த 4 கலர்லயும் ஒரு அர்த்தமும் இருக்கு. இந்த எல்லாத்துக்கும், அதாவது இந்த கலருக்கு எல்லாமே சேர்த்து ஒரு கலருக்கும் பரலோகம், ராஜரீகம், ரத்தமும், ரட்சிப்பும், பரிசுத்தமும் என்று ஒரு காரியம் இருக்கிறது. இந்த எல்லா காரியம் அடைஞ்சவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த இயேசு கிறிஸ்துவானவரை விட்டு விடுறோம். அல்லேலூயா. யாரே வழின்னு தெரியாம, இவர் தான் எனக்கு வழின்னு தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏதோ ஒரு வழி இருக்குது, நான் என்ன பண்றேன்? போயிடுவோம். ஆனா அந்த வழி எங்க தான் போகுது நம்மளுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு, நானே வாசல். அல்லேலூயா. நான் தான் என்ன பண்ணோம்? நான் தான் வாசல், நான் தான் என்ன பண்றேன்? என் வழியாய் ஒருவன். அல்லேலூயா. அப்ப அவர் என்ன பண்ணிட்டார்? வாசலை நமக்காக உண்டு பண்ணி வச்சுட்டார். நம்ம தான் என்ன பண்ண மாட்டேன்றோம்? அந்த வாசல்ல காலை தூக்கிறோம், திருப்பி பின்னாடி போயிடும். அந்த வாசல்ல காலை தூக்கிறோம், பின்னாடி திருப்பி போயிடுறோம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். அல்லேலூயா. அவங்க வெறும் அது சும்மா நார்மலா வந்து இப்படி நடங்க, 2 ஸ்டெப்பு நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருவார் ஏசப்பா, உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாருன்னா இல்ல, உட்பிரவேசித்தல். அல்லேலூயா. அந்த வசனத்தை நல்லா அழுத்தமா படிச்சீங்கன்னா தெரியும். நானே வாசல், என் வழியாய் ஒருவன்
பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. முதல்ல தேவன் பயமா தான் இருக்கும், போற பாதை கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன பண்ற தேவன், உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை நம்மளுக்கு என்ன பண்றாரு, அவர் இலவசமா கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் என்ன தெரியுமா சொல்றார், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. அந்த வாசலுக்குள்ளதாங்க ஜீவன் இருக்கு, அந்த வாசலுக்குள்ளதாங்க சத்தியமும் இருக்கு, அந்த வாசலுக்குள்ளதான் கடைசி பரலோக ராஜ்யம் என்ற நமக்காக கட்டி வச்சிருக்காரு. அல்லேலூயா. என்ன யார் யார் பேர் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நம்மளுடைய பேர் இருக்கணுமா இல்லை இருக்க வேண்டாமா நீங்க தான் என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ தேவன் இந்த ஒரு காரியத்தையும் குறித்து சொல்லும் போது எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏசப்பா இந்த இடத்துல வந்து நாங்களாம் இல்லாமல் போயிட்டோமே, இந்த இடத்துல வந்து நாங்களாம் வந்து நிற்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவர் வழியை வந்து நிற்க மாட்டேன்மே. முதல்ல ஏசப்பா சொல்றாரு, முதல்ல நில்லு. அல்லேலூயா. எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்கோம், முதல்ல நில்லு. ஆட்டோமேட்டிக்காக தேவன் என்ன பண்ணுவார், அவர் வழி வாசலை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. முதல்ல தேவன் சொல்ற நம்மளை பார்த்து முதல்ல நில்லுங்க. எத்தனை பேர் நிற்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த உட்பிரவேசிக்க போறீங்க? எத்தனை பேர் உட்பிரவேசித்த பிற்பாடு தான் தேவன் என்ன பண்ணுவார், உள்ளும் புறமாக மேய்ச்சலை கண்டடைய செய்வார். அல்லேலூயா. தேவன் சொல்ற உள்ளும் புறமா நீங்க மேய்ச்சல் அடையணும்னா முதல்ல என்ன பண்ணுங்க, நில்லுங்க. ஏன்னா அவர் தான் நம்ம பாவத்தை என்ன பண்ணாரு, மாற்றினார். எங்கேயோ கடந்த நம்மளை இருளில் இருந்த முதல்ல எடுத்து நம்மளை வெளிச்சத்தை விட்டதே யாரு தான், தேவன் தான். வெளிச்சத்தை பார்த்த பிற்பாடு நம்ம என்ன பண்றோம், நிற்காம ஓடிக்கொண்டே இருக்கோம். எத்தனை பேர் நிற்க போறீங்க? எத்தனை பேர் அவரோட வசனத்தை, அவருடைய சத்தத்தை கேட்டு நிற்க போறீங்க? இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கிருபையா கிடைச்சதுங்க. இந்த வாழ்க்கை நம்ம ஒன்றுத்துக்கும் நம்ம பயன்படாம இருந்தோம், இலவசமா நம்மளுக்கு ஒரு ரட்சிப்புன்ற ஒரு காரியத்தை நம்மளுக்கு கொடுத்து தேவன் நம்மளுக்கு இந்த இதோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நம்மளை வச்சிருக்காருங்க. எத்தனை பேர் நிற்கத்தக்கதாக அந்த பாத்திரமானா இருக்க போறீங்க? ஏசப்பா நான் அந்த பாத்திரமா இருக்கிறேன் ஆண்டவர், என்ன எடுத்து பயன்படுத்துங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எல்லாம் சொல்லலாமா? நீர் என்னை நினைத்திட பாத்திரன் நான், துதி சொல்லி வர பாத்திரமானா, போல நானும் பாட சாட்சியமா, தூதர் போல நானும் பாட சாட்சியமா. இத்தனை பேர் நிற்க போறீங்க. அந்த தூதர்கள் போட நானும் தூதர் கூட அந்த பரலோக ராஜ்யத்தில் எத்தனை பேர் பாட போறீங்க? முதல்ல தேவன் நின்னாதான் அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம மேல பொழிய பண்ணி முள்ளும் புறமாக நம்மளை தேவன் என்ன பண்ணுவாரு, மேய்ச்சலாடி செய்வாருங்க. முதல்ல நிற்க கற்றும். இசப்பா இந்த நாள் நாங்க நிற்கத்தக்கதாக ஆண்டவரே, அந்த நுழைவாயில் ஆண்டவரே பிரவேசிக்கத்தக்கதாக ஆண்டவரே, ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவரே நீங்க பேசுகிறீங்க ஆண்டவரே. இசப்பா ஈல நீளம் பரலோகமும் என்று சொல்லி ஆண்டவரே, அந்த பரலோகத்தை தேடத்தக்கதாக ஆண்டவரே, எங்களுக்காக அந்த ராஜகிரிச்சம் ஆண்டவரை விட்டு எங்களுக்காக உங்களுடைய ரத்தத்தை சிந்தி அதில் உள்ள ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்தது போல ஆண்டவரே, எங்களையும் அந்த பரிசுத்தவானாய் மாற்றத்தக்கதாக ஆண்டவரே, அந்த வெள்ளை என்ற காரியத்தை குறித்து ஆண்டவரே நாங்களும் பரிசுத்தமாய் மாறத்தக்கதாக ஆண்டவரே, ஒரு நாள் அந்த வெள்ளை குதிரையில் நீங்க வரும்போது ஆண்டவரே நாங்க எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக ஆண்டவரே, அதற்குள்ள பிரவேசிக்கத்தக்கதாக ஆண்டவரே, எங்களுக்கு தேவன் ஆண்டவரே நீங்க கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எத்தனோ பேர் மரித்து போறாங்க ஆண்டவரே, எத்தனோ பேர் இன்னைக்கு இல்லாதவங்க ஏசப்பா நாளைக்கு இருப்பாங்களாம் தெரியல ஆண்டவரே. ஆனா நீர் எங்களை தேவன் ஏசப்பா பயன்படுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின்படி எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. ஏசப்பா உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை